عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. صدق الله العظيم. كان نبينا صلى الله عليه وسلم نهانا رسول الله صلى الله عليه وسلم أن نتكلف للضيف ما ليس عندنا. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் புகழுக்குரிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவரது கருணையே உருவான கண்மனை ஃபாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அடிப்பிசகாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து காட்டி சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், வலிமார்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் கருணை மலை குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நின்று நிகழட்டும் ஆகுங்க. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய படைப்புகள் அனைத்தும் தேவைகள் உள்ளதாகவே அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். இனத்தை பொறுத்தும் இடத்தை பொறுத்தும் தேவைகள் வேறுபடுமே. இடத்தை பொறுத்தும் இனத்தை பொறுத்தும் தேவைகள் வேறுபடுமே தவிர தேவைகள் என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான். உதாரணமாக, மனித வாழ்வின் அவசியமாக தேவையாக இருக்கக்கூடியது உணவு. உணவு மனித இனத்தை பொறுத்த வரைக்கும் இடத்தை பொறுத்து மாறுபடும். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு உணவு பழக்கங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். பசி எடுத்தால் உணவை மட்டும், சோறு மட்டும் சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த ஊர்ல போனாலும் பசி எடுத்தா சாப்பாடு தான். சில நபர்கள் டீ குடிக்கும் பழக்கம் இருக்கும். சில ஊர்கள்ல உணவையே வேறு வகையான பிரெட் வகைகள், இன்றைக்கு நிறைய வகைகள் உருவாகிவிட்டது. அதான் ஒரு மனிதனுக்கு தேவை உணவு தான். இடத்தை குறித்தும் இனத்தை குறித்தும் மாறுபடும். ஒவ்வொரு ஊர்களிலும் நாடுகளிலும் என்ன உணவாக புசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ அதையும் புசிப்பார்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய தேவையும் இது போன்றான். அதே போன்று தேவைக்கு உண்பது அல்லாஹ் அதை ஆகுமானதாக வைத்திருக்கிறான். தேவையில்லாமல் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு ஒரு ஜாலியான டைம் பாஸுக்காக வேண்டி ஏதாவது போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, உணவை சாப்பிடுவது, அல்லது பெரும் பெரும் ஹோட்டல்களில் சென்று ஏதாவது ஆர்டர் செய்துட்டு ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டு வர்றது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் சாப்பிடுங்கள், நீங்கள் குடியுங்கள், ஆனால் வலா துஸ்ரிஃபு, இஸ்ராஃப் செய்யாதீங்க. தேவைக்கு போக அதிகமா செய்யறது எல்லாமே இஸ்ராஃப். இஸ்ராஃப்னா கீழே போட்டுறது மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அளவு, ஒரு மனிதன் அரை வயிறு தான் சாப்பிடணும், அரை வயிறு சாப்பிடணும். காவயிறு தண்ணீருக்காக வேண்டி விட்டு கொடுக்கணும், காவயிறு மூச்சு விடுறதுக்காக வேண்டி இருக்கணும் எப்பயுமே. இதுதான் இஸ்லாமியர்களின் உணவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை, உணவுக்கு வழிமுறை இதுதான். ஷார்ட்டா சொல்லுவாங்க. மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருந்த ரோம் பாரசீக மன்னர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உங்களை பின்பற்றக்கூடியவர்கள், உங்கள் சமுதாயத்தினர்கள் மருத்துவத்திற்காக வேண்டி யாரும் வருவதில்லையே, மருத்துவத்திற்காக வேண்டி யாரும் வருவதில்லை, எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அதுல ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னு சொன்னா, எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க கிடையாது. ஒரு ரோம் பாரசீக வல்லரசு நாடு 1500 வருஷத்துக்கு முன்னாடியே சென்சஸ் கணக்கு எடுத்துட்டான். இதுல ஆழமான செய்திகள் நிறைய உண்டு. அவர்கள் கேட்டது சர்வசாதாரணமாக தெரியும். எந்த மனிதன் அதிகமாக உணவை உட்கொள்ளுவானோ, வயிறு புடைக்க சாப்பிடுவானோ, அவன் சென்று சேரும் இடம் ஹாஸ்பிட்டலா இருக்கும். வல்லரசு 1500
முன்னாடி கேட்ட கேள்வி நாயகத்திடத்தில், உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள் மட்டும் மருத்துவத்திற்கு அதிகமா வரதில்லை. ஆனாலும் நீங்க உங்களுக்கு என்ன உணவு தேவை அதிகமா சாப்பிடுற மாதிரி தெரியல. சாப்பிடாம இருந்தாலும் மருத்துவத்துக்கு வரணும், அதிகமா சாப்பிட்டாலும் மருத்துவத்துக்கு வரணும். எப்படி நீங்க இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறீங்க? போருக்கு போனாலே வெற்றி தான். நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் ஒரு போருக்காக வேண்டி ஒரு படையை எதிர்கொண்டால் உங்களுக்கு வெற்றியை தவிர வேறு எதுவும் கிடைப்பதில்லை, வெற்றியே கிடைக்கிறது. எப்படி இவ்வாறு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷார்ட்டா சொன்னாங்க, ஒத்த வார்த்தையில, பசியோடு அமர்வோம், பசியோடு எந்திரிச்சிடுவோம். அப்படின்னா நாங்க பசியோடு உட்காருவோம், சாப்பிடுவோம், இன்னும் கொஞ்சம் லேசா பசி இருக்கும், அப்படி இருக்கும் போது எந்திரிச்சிடுவோம். அதுதான் ஆரோக்கியம். ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் என்று சொன்னாங்க. குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் இதற்குள்ள இவ்வளவு ரத்தினமான சுருக்கமான வார்த்தைகளை வைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் இஸ்ராஃப் செஞ்சிராதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி சுபஹ் தொழுகையில வாசிக்கும் போது ஹதீஸ் வாசிக்கப்பட்டது. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை அல்லாத நேரத்துல மஸ்ஜித் நபவிக்கு வராங்க, பள்ளிவாசலுக்கு வராங்க. அங்க பார்த்தா உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னப்பா இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே ரெண்டு பேரும் சொல்லும்போது, ரெண்டு பேருமே எழுந்து கண்ணியத்தோடு நின்று கைகட்டி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒண்ணுமில்ல, ரெண்டு பேருக்குமே பசியா, உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வீட்டில் வசதி இல்லை, அதனால அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஹம்மதின் உயிர், என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சத்தியமிட்டு சொல்கிறேன், உங்களை எது இந்த மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்ததோ அதுவே என்னையும் இங்கு கொண்டு வந்ததுன்னு சொன்னாங்க. நானும் பசியாப்பான்னு சொன்னாங்க, நானும் பட்டினி, அதனால தான் மஸ்ஜிதுக்கு வந்துட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி வாங்க நம்ம நண்பருடைய வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து போறாங்க. 3 பேருமே சேர்ந்து போகிறார்கள். அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டுக்கு போனா அந்த சஹாபி வெளியே போயிட்டாங்க. அந்த சஹாபியுடைய மனைவி மட்டுமே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அகலவும் வசகலவும் மர்ஹபா என்று சொல்லி, உங்களுடைய வரவு எங்களுக்கு நல்லதாகட்டும், எங்களுக்கு சிறப்பான விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், பூமியில் நடமாடக்கூடியவர்களிலே மிகவும் சிறப்புக்குரிய விருந்தாளிகள் சொல்லிட்டு அன்போடு வரவேற்று உள்ள கூப்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல உங்க வீட்டுக்காரர் இல்லையான்னு கேட்டாங்க, உங்க கணவர் இல்லையான்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், ஒரு சிறிய தேவைக்காக வேண்டி வெளியே சென்றிருக்கிறார், இப்பொழுது வந்துருவாருன்னு சொன்னாங்க. வீட்டுல போய் உட்கார்ந்த உடனே மனைவி சென்று கொஞ்சம் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் தன் கணவனை. ஓடோடி வந்து பார்த்தார்கள். அவன் சொன்னார்கள், உலகத்தை படைத்ததிலிருந்து எங்களுடைய வீடுக்கு இன்றைக்கு சிறப்பானவர்கள் வந்திருக்கிறார்கள், யாருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குமா என்பது நான் அறியவில்லை இதுவரைக்கும். அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தது பெரிய பாக்கியம். கண்ணியமிக்கவர்களே, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன் சொல்லுங்க. ரொம்ப யோசனையோடு சொல்ற மாதிரி தெரியும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட வீட்டுக்கு வருவாங்க. எத்தனை வரலாறுகள். இமாம் ஸர்ஃபுத்தீன் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தா ஷரீஃப்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து இஷ்கில அப்படியே கவி பாடி புகழ்ந்து ஒரு கட்டத்துல போய் நின்னுட்டாங்க. பூஸிரி ரஹ்மத்துல்லாஹ் இமாம் ஸர்ஃபுத்தீன் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கணும்ங்கற ஆசையில ஆர்வத்துல அப்படியே நினைச்சு உருகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முஹப்பத். கூட இருந்த நண்பர் சும்மா இல்லாம உசுப்பேத்தி விட்டார். ஏப்பா, நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பெரிய வச்சு, ஒரு நாளைக்காவது கனவுலையாவது நீ பார்த்திருக்கிறியாப்பான்னு ஒரு கேள்வி கேட்க. அன்னிலிருந்து இமாம் ஸர்ஃபுத்தீன் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹ் ஒரே கவலை அடைஞ்சு சாப்பாடு எல்லாம் குறைஞ்சு போய், தண்ணி குடிக்கிறதெல்லாம் குறைஞ்சு போச்சு, ஆகாரம் எல்லாம் நின்று போய் அழுது இரவெல்லாம் இன்னைக்காவது கனவுல மாத்துருமா, நாளைக்கு இன்னைக்கு அப்படியே படுத்து ஏமாற்றத்தோடயே வாழ்ந்துட்டாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு உணவெல்லாம் சாப்பிடாம கவலை நினைச்சு ஒரு கட்டத்துல அவங்களுக்கு நரம்பு இயக்க நிலை இல்லாமல் போயிருச்சு, ஸ்ட்ரோக் அடிச்சிருச்சு, பக்கமாக அடிச்சிருச்சு, கை காலெல்லாம் வாங்க அடிச்சிருச்சு. அப்ப
அப்பயும் கூட அவங்களுக்கு கவலை, ரொம்ப கவலை, எப்படியாவது நாயகத்தை பார்க்கணும் ஒரே கவலை. அவங்க நினைச்சு படிச்சதான் அந்த பைத்து. மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே மிகச்சிறந்த படைப்பு நாயகம் தான் அப்படி சொல்லி துவங்கக்கூடிய பைத்திலிருந்து ஒரு 156 பைத்து, 155 பைத்துக்கு மேல. அதுல படிச்சு வந்துகிட்டாங்க. ஒரு கட்டத்துல இயக்கமெல்லாம் இல்ல, அசைவே இல்லாம போயிருச்சு. ஆகாரம் இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் கனவுல புடை சூழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. வந்து பூசரியே, என்னை நினைத்து நீங்கள் கவி அடிக்கடி படித்துக் கொண்டிருப்பீர்களே, கண்ணியமிக்கவர்களே, இது ஒண்ணும் இது இல்ல, கதை அல்ல, நிஜ வரலாறு, நடந்த நிகழ்வு. யாருமே இதை மறுக்கவில்லை. இஸ்லாத்தில் விஷப்பூச்சிகளாக சுத்தி கொண்டிருப்பவர்கள் கூட இதை மறுக்க மாட்டார்கள். இஸ்லாத்தில் விஷப்பூச்சிகளாக சுத்தி கொண்டிருக்கிறார்களே, மார்க்கத்தில் கோடு போட்டு மார்க்கத்தை சின்னாபின்னப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் கூட இதை மறுப்பதில்லை. ஏன்னா மன் ரஆனி ஃபகத் ரஅல் ஹக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என்னை கனவில் தரிசித்தார்களோ சத்தியமாக என்னையே பார்த்தார்கள். ஏன்னு சொன்னா அல்லாஹ் ஒரு தடை விதிச்சிருக்கிறான், என்னை போன்று உருவம் மாறுவதற்கு ஷைத்தானுக்கு அல்லாஹ் ஆற்றலை தரவில்லை. வேறு எப்படிப்பட்ட உருவத்திலே கூட வந்து ஷைத்தான் கனவுல வருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றத்துல மாதிரி வரதுக்கு ஷைத்தானுக்கு ஆற்றல் அல்லாஹ் தரல. அதனால யார் என்னை கனவில் தரிசித்தார்களோ சத்தியமாக என்னையே பார்த்தார்கள், என்னையே அவர்கள் தொட்டார்கள் சொன்னாங்க. ஹதீஸ் இருக்கு. அதனால வந்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை நினைத்து ஒரு கவி படித்தீர்களே அதை படியுங்கள் சொன்னாங்க. அது படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கவி படிக்க அவங்களுக்கு ஜோஷ் ஆகி ஒரு கட்டத்துல வந்து நின்றுச்சு. என்னன்னா ஒரு வைத்து ஒண்ணு, என்னுடைய இல்மை வைத்து நான் ஆய்வு செய்து பார்த்தேன், அவர்களை விட சிறந்தவர்கள் யாருமே இல்லை சொல்லி நின்றுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, என்ன அடுத்த கவிநடை எடுக்கிறதுன்னு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, வஹுவ கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி அப்படி எடுத்து கொடுத்தாங்க. அந்த இடையில புர்தா ஷரீஃபினுடைய வரலாறு, புர்தா ஷரீஃப்ல வைத்தகல்ல இடையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளையும் பதிக்கப்பட்டிருக்கிறது. அது படிச்சு முடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு ஒரே சந்தோஷம். தன் மேனியில் இருந்து ஒரு ஆடையை எடுத்து அவங்க மேல போத்தி விட்டு இமாம் ஷர்ஃபுத்தீன் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு நீ விட்டதுக்கு பின்னாடி டக்குன்னு முழிச்சு பார்க்கறாங்க கனவு. அன்னைக்கு ஒரு ஏமாற்றம், கனவுலதான் பார்க்க முடிஞ்சது. முழிச்சு பார்த்தா தன் மேனியில துணி இல்லாமல் இருந்தார்கள், போர்த்திய துணி இல்லாமல் இருந்தார்கள், உடை கொடுத்திருக்கிறார்கள், போர்த்திய துணி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல என்ன துணியை, என்ன பச்சை போர்வை போத்தினார்களோ அதே போர்வை தன் மேனியில் இருக்கிறது. அதிர்ந்து போனார்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, நபியுடைய கரம் பட்டதால் அவர்களுக்கு அடித்திருந்த பக்கவாதமும் நீங்கிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல உண்மையான இஷ்கு அன்பு கொண்டுட்டான்னு வைக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக அழைச்சிடலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். நபியின் பாதப்பட்ட இடத்தை நரக நெருப்பு தீண்டார்கள், நபியின் கரப்பட்டதை நரக நெருப்பு தீண்டார்கள். அவ்வளவு பெரிய நசீபு. நபியின் முபாரக்கான அந்த கரம் நம் மீது அல்லாஹ் தடுவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்குவானாக. கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையில் எத்தனை பெரும் ஆழமான விஷயங்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொன்னான், தன் தேவைக்கு போக அதிகமா போயிருச்சுனாவே அது இஸ்ராஃப் தான் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போன உடனே அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்றைக்கு அல்லாஹ் படைத்த நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் இன்றைய நாள் தான். என் வீட்டுக்குள்ள எத்தனை பெரும் சஹாபாக்கள், எத்தனை பெரும் பாக்கியவான்கள், நான் இன்னைக்கு பாக்கியசாலி, என்னை விட உலகத்தில் இன்றைக்கு வேற யாரும் பாக்கியசாலி அல்லன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்த உடனே யாரும் சொல்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டு நேரா பின்னாடி போனாங்க. பேர்ச்சி மரம் தோட்டத்துக்குள்ள போய் ஒரு கொலையை அறுத்துட்டு வந்தான். அறுத்துட்டு வந்து வச்சா அதுல காயும் இருக்குது, காய் பழமாக ஆகுவதற்கு உண்டான அந்த நிலையில் உள்ள திரண்ட காய் இருக்குது, நல்ல கனிஞ்ச பழம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச பின்னாடி அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன அபூ அய்யூப் அன்சாரி அவர்களே, என்ன இப்படி கொண்டு வச்சிருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், தாங்கள் சில நேரத்தில் பழம் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு விரும்புவீங்க, சில நேரத்தில் கொஞ்சம் அப்படி காவட்டா நல்லா இருக்கணும், நல்ல பச்சை காயை சாப்பிட்டாலும் கூட சில நேரத்தில் இனிக்கும், அது போன்ற தன்மை உள்ள பழம் இது.
நீங்கள் மூவரும் வந்திருக்கிறீர்கள், மூவரின் பிரியத்திற்கு ஏற்ப எதை வேண்டுமோ நீங்கள் புசித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே நான் வைச்சேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஆடு ஒண்ணு அறுத்துட்டு வர யாரும் சொல்ல போனாங்க. சொன்னாங்கன்னா இந்தப்பா பால் குடிக்கக்கூடிய ஆடா இருந்தா சென ஆடா இருந்தா அறுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல யாரும் சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுல ஒரு ரொட்டி ஒண்ணு இருந்துச்சு, அறுத்தாங்க. எல்லாம் சமைச்சாச்சு. சமைச்சு ரொட்டி துண்டு கொண்டு எல்லா ரொட்டியும் சுட்டு வைக்கப்பட்டுச்சு நபிசல்லாசோட சபையில. வைக்க உடனே நபிசல்லா அலிஸ்லாம் 2 ரொட்டி துண்டு எடுத்தாங்க. அதுல ஒரு கறி துண்டு வச்சு இப்படி சுருட்டி கொடுத்தாங்க. இதை என் மகள் ஃபாத்திமா இடத்தில் சென்று கொடுங்கள் அப்படி சொன்னாங்க. ஆயிஷா சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கண்ணீர் மல்க பார்த்தாங்க. நபியே கண்ணீர் வடியுது. யா ரசூலுல்லாஹ், தாங்கள் இது போன்று நான் பார்த்ததே இல்லையே. உங்க சபையில ஏதாவது பொருள் வந்துச்சுன்னா அப்படி எல்லாத்தையும் அள்ளி சஹாபாக்களுக்கு தானம் மாத்துவீங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு தான் கூட புசிக்காமல் இருப்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் உங்கள் மகளுடைய வீட்டுக்கு கொடுத்த பிறகு இது புதுமையாக இருக்கிறது, ஆச்சரியத்தை தருகிறது. யார சொல்லலாம் அப்படி சொன்னப்ப நபிசல்லாஹு சொன்னாங்க, இல்ல பல நாள் பட்னி நானும் சாப்பிடாததால் என் மகளும் பசியோடு இருக்கிறாள். என் மகளும் புசித்து பல நாட்கள் ஆகிவிட்டது. அவளுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு கூட மடுவில் பால் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி துடிச்சிட்டாங்க. கண்ணியமிக்கவர்களே, எப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான ஒரு லக்ஸரி லைஃப், நமக்கு ஒரு லக்ஸரி லைஃப்ங்க. நினைச்சத வாங்கி சாப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு அதான் நமக்கு கையில வசதி கொடுத்துருக்கு. நீங்க ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா சாப்பிட முடியும். ஒரு பழமோ ஒரு மாமிசமோ அல்லது நினைச்ச காய்கறிகள். திடீர்னு ஒரு நமக்கு ஏதாவது சில்லி சாப்பிடணும்னு ஆசை, உடனே இந்த காய் வாங்கிட்டு போய் கிளீன் பண்ணி உடனே வீட்டுல சில்லி ரெடி. வடை சாப்பிடணும்னு ஆசையா உடனே வடை. என்ன நமக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. சாப்பிட்டு இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாம் 3 சஹாபாக்கள் சாப்பிட்டாங்க. அது அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு உட்கார சாப்பிட வச்சாங்க. சாப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அபூபக்கரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க இன்னைக்கு பல நாள் பசியோடு இருந்து இன்றைக்கு இந்த உணவை உட்கொண்டு இருக்கிறோம். நாளை மறுமையில் அல்லாஹ் இந்த உணவை குறித்து நம்மிடத்தில் கேள்வி கேட்பான்னு சொன்னாங்க. பசியோடு இருந்து சாப்பிட்டதுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இந்த உணவிற்கும் நாளைக்கு கேள்வி உண்டு அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், பல நாள் பட்டினி கிடந்து பல நேரம் பட்டினி கிடந்து சாப்பிடுற இந்த உணவுக்குமா? இல்லை, நீங்கள் தாகத்தோடு இருந்து. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் கொஞ்சம் செய்தி ஆழமா சொன்னாங்க. நீங்கள் தாகத்தோடு இருந்து நீரை குடிக்கின்ற பொழுது உங்களுடைய உடலில் ஒரு விதமான குளுமையை உணர்வீர்களே, ஒரு குளிர்ச்சியை, ஒரு பருதை உணர்வீர்களே. பருதன் எழுதுகிறார்கள் ஹதீஸில். பருதுனா ஒரு ஜில்ஜிலுப்பான ஒரு நிலை. தண்ணி குடிக்கும்போது ஜில்லுன்னு போகும், ஒரு சந்தோஷம் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குளுமையை எல்லாம் தந்தானே அந்த ஒரு சொட்டு தண்ணீருக்கும் நீங்க நாளை பதில் சொல்ல வேண்டும் சொன்னாங்க. அல்லாஹ் கேட்பான் அன்னைக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அழுதாங்க. அபூபக்கர் சித்திக் கேட்டாங்க, உமரே ஏன் அழுகிறீர்கள்? இல்ல, நான் சாப்பிடாம இருந்திருக்கலாம் போல தெரியுது, தண்ணி குடிக்காம இருந்திருக்கலாம் போல தெரியுது. அல்லாஹ் உனக்கு தண்ணி கொடுத்தாப்பா, நீ என்ன செஞ்சேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லணும்? உனக்கு உணவு தந்தேனே, நீ என்ன செய்தாய் கேட்டா அல்லாஹ் இருக்கு, நான் என்ன செய்தேன் என்று நான் துணிவோடு சொல்லுவேன். அல்லாஹ் கேள்வி கேட்டா நான் எவ்வாறு பதில் சொல்வது? அதனால நான் சாப்பிடாமே கலந்திருக்கலாம் போல, தண்ணீரை அருந்தாமலே இருந்திருக்கலாம் போல தெரியுது, அதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட ஒரு நிலை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. கண்ணியமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் நினைத்ததை சாப்பிடுகிறோம், புசிக்கிறோம், வயிறு புடைக்க புசிக்கிறோம், வயிறு புடைக்க சாப்பிடுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய உணவு அரை சாப்பிடுங்க, காவையில் தண்ணி குடிப்பதற்காக வைத்துக் கொள்ளுங்கள், காவையில் எம்டி மூச்சு விடணும். உணவு எப்பயும் சீதோசனை இருக்கும். இந்த விஷயத்தை பேணுதலை பின்பற்ற மறந்துவிட்டால் நீங்கள் மருத்துவரை சந்தித்தே தீர வேண்டும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு ஒத்த வார்த்தைகள் எல்லாம் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லியிருக்கிறான். ஒத்த வார்த்தை. கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு எத்தனை விஷயங்கள் உம்மத்திற்கு தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு தேவைக்கு போக நீங்க என்ன செய்யாதீங்க, அவசரப்பட்டு போய் கடன் கூட வாங்கிறாதீங்க. இன்னைக்கு சமுதாய சீரழிகிறது 2 விஷயத்துல. என்ன தெரியுங்களா? ஒண்ணுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, தேவைக்கு போக கடன் வாங்குறது. என்ன தேவை இருக்குதோ அதுக்குள்ள சுருக்கிக்கிறது இல்ல, தேவைகளை கடன் வாங்கி விட்டுறது.
கடன் வாங்கிட்டு கடைசியில இஎம்ஐ கட்ட முடியாம அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் சிரமப்படக்கூடிய சூழ்நிலை. மிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியது கூட சஹாபாக்கள்கிட்ட கூட கடனை வாங்கி இருந்தார்கள், கடன் பெற்று இருக்கிறார்கள், கைமாற்ற வாங்கி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்திலும் கூட அவர்கள் உறுப்பு சட்டை ஒரு யூதனிடத்தில் அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. எதற்காக வேண்டின்னு கேட்டாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு உணவு தேவை, கடுமையான நெருக்கடிகள் ஏற்பட்டது, 2-3 மாத பிறைகள் பார்த்து விட்டோம், வீட்டில் அடுப்பு எரியவில்லை, அடுப்பே எரியவில்லை. பார்த்தாங்க, தன்னுடைய போருக்காக வேண்டி அணிவதற்கு வைத்திருந்த உருக்கு சட்டையை ஒரு யூதனிடத்தில் கொடுத்து அதில் எங்களுக்கு உணவு தேவை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சில பொருட்களை எங்களுக்கு வாங்கி வந்திருந்தார்கள், அதை இன்னும் விற்கவில்லைன்னு சொன்னாங்க. வைத்திருக்கிறாங்க. காலத்துல ஒரு ஜனாசா கொண்டு வைக்கப்பட்டுச்சு. வைக்கப்பட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே ஜனாசா வைக்கப்பட்டுச்சுன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க, இவருக்கு கடன் இருக்கிறதான்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாம் சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்ல 2 தினார் கடன் இருக்குதுன்னு சொன்னாங்க. 2 தினார் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி போயிட்டாங்க. நீங்களே தொலை வச்சீங்கன்னு போயிட்டாங்க. போயிட்ட உடனே ஒரு சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்க இந்த ஜனாசாவுக்கு தொலை வைக்கிறீங்கன்னா அதற்கு தொலை வைப்பதற்கு யாருக்கு இங்க தகுதி? நீங்க இருக்கும்போது நீங்க தான் செய்யணும், மற்றவர்களுக்கு யாருக்கும் அந்த தகுதி இல்லைன்னு சொல்லி சொன்ன போது ஒரு சாமி சொன்னாங்க, யார சொல்லலாம், அந்த 2 தீனாருக்கு நான் கடனை பொறுப்பேற்றுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ண உடனே மறுநாள் அந்த சாமியை பார்க்கறாங்க, கூப்பிட்டாங்க, எப்பா அந்த 2 தீனார் கொடுத்துட்டியா நீ? யார சொல்லலாம், நேத்து தான் அடக்கம் பண்ணோம், இன்னும் கொடுக்கல, இன்னைக்கு இன்னும் 2 நாள் கொடுத்தல. யார சொல்லலாம், 2 தீனார் அடுத்த நாள் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அசல் நேரத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் 2 தினார் கொடுத்துட்டேன். சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்பொழுதுதான் உங்களின் தோழரின் கபரு குளுமையாக அல்லாஹ் மாத்தி இருக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, எவ்வளவு பெரிய செய்தி. 2 தினார் கடனாக விட்டது அந்த மனிதனுடைய கபரை நரகமாக மாற்றி விட்டது. எந்த தைரியத்தோடு இன்னைக்கு நம்ம கடன் வாங்கணும்? மிக்கவர்களே, இன்னைக்கு நாயகல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் பக்ராவுடைய முடிவுல அல்லாஹ் சொல்றானே, உங்களுடைய தகுதிக்கு மீறி, உங்களுடைய சக்திக்கு மீறி நான் சோதிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு கூட தாங்க முடியலங்க, உடனே போய் கடனை வாங்கு, இஎம்ஐ போடுங்க. இவருக்கு மாச வருமானமே 10,000 இருக்கும், 5,000 இருக்கும். இவர் இஎம்ஐ கட்டுறது 5,000 7,000 போட்டுருவாரு. கரெக்டா போய் இஎம்ஐ கட்டிடலாம்னு சொல்லி வாங்கிட்டு வருவாரு. அந்த மாசத்துல வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லாம காசுக்குள்ள இங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாம மாசம் ஏறிக்கிட்டே போகும். பணம் கட்டக்கூடிய பணம் மாசம் ஏறிக்கிட்டே போகும். கடைசியில குடும்பமே சேர்ந்து ஒற்றை கயிற்றில் தொங்கிவிடும். கண்ணியமிக்கவர்களே, மார்க்கம் கடன் வாங்க வேண்டாம்னு சொல்லல, கடன் வாங்குங்க, தகுதிக்கு ஏற்ப வாங்குங்கள். அதை கட்ட முடியுமா? நம்மளுடைய தேவை போக, ஒருவேளை நம்மளுடைய தேவைக்கு மிஞ்சிய அளவிற்கு போய்விட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று இல்லையா, அந்த கடன் தேவைக்கு சுருக்கிக் கொள்ளுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் என்னதான் படிப்பேன் கேட்டேன். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் உள்ளதிலே பெரிய ஆயத்து கடனை குறித்து பேசுகிறான். அல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா. குர்ஆன் ஷரீஃபில் உள்ளதிலே பெரிய ஆயத்து தான். 3வது ஜுஸுல அல்லாஹ் சொல்றான். அதுவும் சூரத்துல் பக்ராவுல பதிவு செய்யப்பட்ட ஆயத்து. உங்களுக்கு நீங்கள் தேவைக்கு நீங்கள் கடன் வாங்க நீங்கள் முடிவெடுத்து விட்டால் நீதமான வாழ தேர்வு செய்வீங்க. நடுநிலையா சொல்ற மாதிரி இருக்கும். எழுதக்கூடியவர் யார் பக்கமும் சாஞ்சிரான நீதமான ஆளா இருக்கணும். எழுது. கடன் வாங்கியவர் வாசகத்தை சொல்ல வேண்டும். கடன் யார் வாங்கினாரோ அவர் வாசகத்தை சொல்ல வேண்டும். அவர் வாசகத்தை எழுதணும். நான் எவ்வளவு பணம் வாங்கினேன், எவ்வளவு பணம் நான் எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை மாதங்களில் நான் தவணையை திருப்பி கொடுப்பேன் என்பதை கடன் வாங்கியவர் தான் வாசகத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன்னா அவருடைய தகுதி எப்ப எவ்வளவு கொடுக்க முடியும், என்ன செய்ய முடியும் சொல்லிட்டு அவருடைய கெப்பாசிட்டி அவருக்கு தான் தெரியும். அவரு தான் வாசகம் சொல்லணும். கடன் கொடுத்தவர் வாசகம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு தலைகீழ இருக்குங்க எல்லாமே. எவ்வளவு கடன் வாங்குறோமோ அவன் சொல்லுவான், இத்தனை தேதியில் இத்தனை மாசம் நீ கட்டணும், கட்டலைன்னா உனக்கு இவ்வளவு ஃபைனுமா. அதையும் நம்ம மார்க்கம் கிழித்த கோடை நாம் தாண்டுகின்றோமே என்ற உணர்வு கூட உள்ளத்தில் இல்லாமல் தைரியமா புரிஞ்சு கட்டுங்க போடுங்கன்னு போட்டுருவோம். கண்ணியமிக்கவர்கள், எத்தனை நபர்கள்
தான் குடியிருக்கும் வீட்டை கூட அடமானம் வைத்துவிட்டு அதை திருப்ப முடியாமல் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனை குடும்பங்கள். கடன் வாங்கணும், தேவையை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக வேண்டி குடியிருக்கக்கூடிய வீட கூட வித்துருவாங்க. கடைசியில் வீடையும் மீட்க முடியாம, கடனையும் அடைக்க முடியாம அவர்களுடைய நிலை அதோகதிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தேவைக்கு ஒருத்தர் கடன் வாங்குறாருன்னு சொன்னா கூட கடன் கொடுத்தவரை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையாலுமே அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி சொன்னா அவருடைய கஷ்டத்தை நீங்கள் கொஞ்சம் இலகுவாக்குவதற்காக வேண்டி தவணையை அதிகப்படுத்துங்கள். முடிந்தால் உங்களால் முடிந்தால், கடன் கொடுத்தவரால் முடிந்தால் கடனை கொஞ்சம் தள்ளுபடியாவது செய்யுங்கள். கியாமத்தில் அல்லாஹ் உன்னுடைய கஷ்டத்தை நீக்கி வைப்பான், உன்னை நரகத்தில் இருந்து அல்லாஹ் நீக்கி தள்ளி வைப்பான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபச்செய்தி சொன்னார். கண்ணியமிக்கவர்களே, இன்றைக்கு இந்த ஒரு விஷயம், முதல் செய்தி இது. கடன் தேவைக்கு போக அதிகமா ஆசைப்பட்டு வாங்கி ஒரு ரிச்சான ஒரு வாழ்க்கை, நம்மளும் வண்டி வாங்கணும், நம்மளும் கார் வாங்கணும், இவ்வளவு பெரிய காலத்தில் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு போயிருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம் தேவைக்கு போக நம்ம போய் கடன்ல விழுந்துடக்கூடாது. மார்க்கம் அதை அனுமதிக்கவே இல்லை. தேவைக்கு ஒரு ஆணுக்கு 3 விஷயத்துல பர்ஃபெக்டா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆண் 3 விஷயத்துல பர்ஃபெக்டா இருக்கணும். ஒண்ணு உணவு, இன்னொரு உடை, இன்னொரு இருப்பிடம். இது 3மே தன் குடும்பத்திற்கு சரிவர கொடுத்துடணும். அது அவனுடைய கடமை. உணவு கொடுக்கிறது அவனுடைய பொறுப்பு. அர்ரிஜாலு கஃபாமூன் அல்லாஹ் சொல்றான். அர்ரிஜாலு கஃபாமூன், கஃபாமூன் சொல்லி சொன்னாலே அவன் தலைவன்னு அர்த்தம், முத்தவல்லின்னு அர்த்தம். அர்ரிஜாலு ஆண்தான் கஃபாமூன் முத்தவல்லியாக இருக்க வேண்டும். முத்தவல்லினா பொறுப்புதாரின்னு அர்த்தம். அந்த குடும்பத்துக்கு அவர்தான் பொறுப்புதாரி. அலன்னிசா, பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக ஆண்தான் இருக்க வேண்டும். என்ன செய்யணும், எப்படி பண்ணணும்ங்கிற அந்த வரைமுறையை ஒரு சாட்டை கொடுக்கிறது ஆண் தான். அதில் ஏதாவது மஷூரா இருக்குது மாத்தணும்னா பெண் ஐடியா சொல்லணுமே ஒழிய அதெல்லாம் முடியாது இப்படி தாயான்னு சொல்லி இவங்க தனியா செஞ்சுட்டாருன்னா முதல் அந்த வீட்டுல இருந்து வரகத்தை தூக்கிடுவாங்க. ஐடியா சொல்லணும், ஒரு மஷூரா சொல்லணும், அதுக்கு உரிமை தருகிறது. ஆனால் முழுக்க முடிவு பெண்ணாகவே இருந்து விடக்கூடாது. அந்த நிலை, ஆட்சி நிலை பெண் கையில் போயிடக்கூடாது. கண்ணியமிக்கவர்களை, மார்க்கம் நமக்கு என்ன வழிகளை சொல்லி தரவில்லை, என்ன விஷயத்தை சொல்லி தரவில்லை. இந்த 3 விஷயங்களை கரெக்டா இருக்கணும். இந்த அடிப்படையா இருக்கக்கூடிய இந்த விஷயத்திற்கு கூட ஒரு ஆண் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் அப்ப அல்லாஹ் கேள்வி கேட்பான். அவர் வசிக்கும் பகுதியில் யாராவது பணக்காரர் இருந்தால் அவருக்கு கேள்வி உண்டு, அவருக்கு கேள்வி உண்டு. ஏன்னா அல்லாஹ் படைச்ச உடனே அல்லாஹ் கேள்வி கேட்டான். எல்லா ரூகையும் வச்சு அல்லாஹ் கேட்டான், எல்லா உலகத்துல எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக நாம் ஆக்கி வைக்க முடியும், எல்லா மனிதர்களும் ஒரே நிலையில் வைக்க முடியும், அதற்கு ஆற்றல் படைத்தவன் தான். ஆனால் ஒருவரை ஒருவர் நீங்கள் மதித்துக் கொள்ள மாட்டீர்கள், ஒருவரை ஒருவர் நீங்கள் மதிக்க மாட்டீர்கள், உலகமெல்லாம் ஃபசாதாகிவிடும். ஆகவே ஒருத்தருடைய கையில நாம், அவனுடைய தேவைக்கு உன்னுடைய கையில நான் பணத்தை கொடுத்து வச்சிருக்கேன். அந்த தேவையை, அந்த மனிதனுக்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய தேவைக்கு நீ கொடுப்பாயா, உதவுவாயான்னு சொல்லி கேட்பாங்க. யாரோட எல்லாம் அல்லாஹ் பணக்கார பொருளாதார செல்வத்தை உனக்கு நான் தருவேன், நீ ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொடுப்பினை நீ தருவாயா? தருவேன்னு நம்ம எல்லாரும் சொல்லி இருக்கிறோம். யாரெல்லாம் அக்னியாக்களாக இருக்கிறார்களோ எல்லாரும் சொல்லி இருக்கிறோம், யா அல்லாஹ் உன் கட்டளையை நான் சரியாக நிவர்த்தி செய்வேன். அல்லாஹ் சொன்னான். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹதீஸ்ல இருக்குது, அவங்க சொன்னாங்களா, அப்படி நீ தராமல் விட்டு விட்டால் உன்னை நான் கடுமையாக சோதிப்பேன், தண்டிப்பேன் சொல்லிட்டாங்க. கடுமையாக தண்டிப்பேன். உங்க உலகத்துல 2 விஷயம் ஏற்கனவே நினைவுபடுத்தப்பட்டிருக்கு. ஒன்னு இம்திஹான், ஒன்னு இருக்குது. இம்திஹான் எக்ஸாம் அப்படின்னா என்ன தெரியுங்களா, கேள்வி பேப்பர் கையில கொடுத்துரும், நம்ம ஆன்சர் எழுதணும். கேள்வி பேப்பர் கையில கொடுப்போம், ஆன்சர் எழுதணும். இது எக்ஸாம். அரபில இம்திஹான்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஸ்டைல் இருக்குது. இதுல இன்னொரு ஸ்டைல் என்ன தெரியுங்களா, அல்லாஹ்வுடைய ஸ்டைல் இது வேற மாதிரி. அல்லாஹ்வுடைய ஸ்டைல் வேற மாதிரி. அல்லாஹ்வுடைய ஸ்டைல் என்ன தெரியுங்களா, அது இப்திலா. ஆன்சரை கையில கொடுத்துருவான், அப்புறம் கேள்வி கேட்பான். அல்லாஹ்வுடைய ஸ்டைல் வேற மாதிரி. எடுக்கிறீங்களா, அடே நீ இப்படி நடக்கலைன்னா இப்படி தண்டனை கிடைக்கும், நீ இப்படி மிஸ் பண்ணிட்ட உனக்கு இப்படிப்பட்ட வேதனை கிடைச்சிடும், நீ இப்படி நடக்கல உன்கிட்ட நான் கேள்வி கேட்பேன் அல்லாஹ் முன்னாடி சொல்லிட்டான். ஆன்சர் அவுட் பண்ணிட்டான் அல்லாஹ். இத கைசது என்ன தெரியுங்களா, ஆன்சர் அவுட்டா இங்க ஒருத்தன் வாழ்க்கையில ஃபெயிலா போறான்னா இங்கனே அவரை பார்த்து நம்ம என்னங்க சொல்லுவோம்? ஏங்க ஒவ்வொருத்தரும் ஆயத்திலிருந்து பதில் சொல்ல வேணும். நம்ம மனசை பார்த்தே கேளுங்க, அல்லாஹ் ஆன்சர் கொடுத்துட்டா முன்னாடியே. குர்ஆன் ஷரீஃப்ல, ஹதீஸ் ஷரீஃப்ல, நபியின் வாழ்க்கையில், சஹாபாக்களின் வாழ்க்கையில் அல்லாஹ் ஆன்சர் கொடுத்துட்டான்.
நம்ம எடுத்து அதை சரியா நடந்துக்கல வைங்களேன், அந்த ஆன்சர் அவுட் ஆகி கூட ஒருத்தர் பரீட்சையில ஃபெயிலா போயிட்டார். ஆன்சர் அவுட் ஆயிடுச்சுங்க, பரீட்சையில ஃபெயிலா போயிட்டார். நம்ம என்ன சொல்லுவோம்? மனிதனை பார்த்து முட்டா பயலேன்னு சொல்லுவோம், முட்டாளேன்னு சொல்லுவோம். அறிவில்ல உனக்கு, ஆன்சர் முன்னாடி அவுட் ஆகி கூட நீ ஃபெயிலா போயிட்டா, எதுக்கு ஆக்கிலன்னு சொல்லுவோம், எதுக்கு மேல ஆக்கிலன்னு சொல்லிடுவோம். அல்லாஹ் நாளைக்கு அப்படி சொல்லிடுவான். அந்த பட்டியலில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நபிசல்லாஹு வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா, எப்பா இப்படிதான் நடந்துக்கணும், உணவு தேவையா இப்படி, உடை தேவையா இப்படி, காசு தேவையா இப்படி, நடைமுறையா இப்படி, ஆடையா இப்படி, பேச்சா இப்படி, குடுக்கல் வாங்கலா இப்படி, இபாதத்தா இப்படி, எல்லாத்தையும் சொல்லிட்டான். சொல்லியும் கூட அதை ஏற்று நடக்காமல் போய்விட்டால் நம்ம என்ன செய்வோம் நமக்கே தெரியும். நம்ம என்ன திட்டுவோமோ நம்மளே பார்த்து திட்டிக்கிற வேண்டியதான். அல்லாஹ் நாளைக்கு கடுமையா சோதிக்கும் போது, ரப்பே எனக்கு தெரியாதடா ரப்பே, நான் படிக்கல ரப்பே, நான் அறியாம விட்டுட்டா ரப்பே, எதுக்கு அல்லாஹ் கேட்க மாட்டேன். எல்லாத்தையும் ஆன்சர் அவுட் பண்ணிட்டப்பா, நீ முட்டாளா இருந்துட்ட, உலகத்தை நீ தெரிந்து கொள்வதற்கு தகுதி இழந்துட்ட, அதற்கு நான் பொறுப்பல்ல, நீயே குற்றவாளி என்று அல்லாஹ்வுக்கு நரகத்துல போடும். இப்படி போடக்கூடியவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனை கேள்வி கேட்டு அவனை தண்டித்தால் அவருடைய விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்னொரு செய்தி என்ன தெரியுங்களா? இன்னொரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு இணையதளம் வந்துருச்சு, இணையதளத்தை பற்றி குர்ஆன் ஷரீஃப்ல இருக்குதா, நெட் ட்விட்டர் இன்னைக்கு என்னமோ இருக்குது, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எல்லா பலாயை பத்தி எல்லாம் 1500 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லிட்டான் குர்ஆன் ஷரீஃப். ரத்தின சுருக்கமான வார்த்தைகள், ரத்தின சுருக்கமான வார்த்தைகள். இந்த ரெண்டு விஷயத்தினாலதான் இன்னைக்கு சமுதாயமே சீரழிந்து கொண்டிருக்கிறது. அளவுக்கு மிஞ்சிய கடன்கள், இஸ்ராஃப் செய்வது வாழ்க்கையில். அல்லாஹ் சோதித்து விட்டால் அல்லாஹ்வுடைய சோதனையை யாரும் அவர்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்னொரு நெட்ல போய் உண்மையா சரியா தப்பான்னு தெரியாம ஒரு செய்தியை ஒரே ஒரு பெருவரல் தான் இன்னைக்கு. அல்லாஹ் எப்படி தெரியாம கொடுத்தா, எந்த அளவிற்கு நாடு வளர்ச்சி அடையுதோ சொர்க்கத்தின் நரகத்தின் சாவி அல்லாஹ் ரெண்டு பெருவரல்ல வச்சு விட்டான். அல்லாஹ் பெரிய சிக்கல், நல்லதா கெட்டதானு தெரியாது. ஒரு செய்தி வருதா உடனே ஒரு டர்ன் அடிச்சு ஒரே ஒரு பட்டன் தான் ஃபேஸ்புக்ல போயிடும். எத்தனை ஆயிரம் பேர் இருக்கான், அத்தனை அப்படியா பாடா அப்படியுமா. அது பொய்யா இருந்துச்சுன்னு இங்க இந்த ஒத்த வரல ஒரு அழுத்தம் பாருங்க, நரகத்தின் வாசலை திறந்து விடும். உண்மையா தெரியாது, அது நடந்து இருக்குதா நடக்கலையா, எத்தனை பேர் இன்னைக்கு வாழ்க்கை வீணா போய் இருக்கிறார். இந்த ரெண்டு விஷயத்தினால இன்னைக்கு சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தை நன்றாக விளங்கி நடத்த தௌஃபீக் செய்வானாக. ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் ஆயிரம் படிப்பினைகள், ஒவ்வொரு குர்ஆன் ஷரீஃபினுடைய ஆயிரம் மருத்துவ குணங்கள், ஒவ்வொரு ஹதீஸிலும் லட்ச குணங்கள், லட்ச நமக்கு தேவையான எத்தனை ஆயிரம் செய்திகள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை அறிவதற்கு அறிவு ஆற்றலை அல்லாஹ் அதிகமாக்கி தருவானாக. விளங்கிக் கொள்வதற்கு ஃபஹமையும் தஃபீகையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. வாழ்க்கையில் நாம் மரணிக்கின்ற பொழுது அவருடைய பொருத்தத்தோடு அல்லாஹ் நம்மை மரணிக்க செய்வானாக. ஆகிரத்தில் கேள்விகளுக்கும் இடத்தில் அல்லாஹ் நம்மை நிப்பாட்டி விடாமல் பாதுகாப்பானாக. கேள்விகளுக்கே இல்லாமல் துதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி என்று சொல்கின்ற பொழுது அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளையும் நசீபாக்குவானாக. நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வருங்கால சந்ததிகளுக்கும் அல்லாஹ் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி